நம் பாரத நாட்டின் தென்கோடியில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் கடற்கரை சாலையில் 13வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது பார்ப்புகழும் முத்தாரம்மன் உரைகின்ற குலசேகரன் பட்டினம் என்னும் குலசையம்பதி. கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஜனிப்பது இயற்கை. ஆனால் 2 குழந்தைகள் ஜனிப்பது எப்பொழுதாவது நடைபெறும் ஒரு நிகழ்வு. பல சிவ ஆலயங்களில் சுவாமி அல்லது அம்பாள் யாராவது ஒருவர்தான் சுயம்புவாக தோன்றி அருள் பாலிக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தவமிருந்து வரம் பெறுவதில் வல்லவர்கள் அசுரர்கள். அப்படிப்பட்ட அசுரர்களில் ஒருவர்தான் வரமுனி என்பவன். அகத்திய முனிவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் தமிழ் இலக்கணம் கற்பதற்காக குலசேகரன் பட்டினம் கடற்கரை வழியாக வரும்பொழுது வரமுனி என்ற இவ்வரக்கன் அவருடைய சக்தியை அறியாமல் அவரது குள்ள உருவத்தை கேலி செய்து அவமரியாதை செய்துள்ளான். பெரும் கோபத்துக்கு உள்ளான அவர் அவனுடைய மனித தலைக்கு பதிலாக எருமை தலை உண்டாக என சபித்து விட்டார். வரமுனி மனித உடலும் எருமை தலையும் கொண்டவனாக மாறினான். ஆனாலும் அவன் ஆணவம் கர்வம் அடங்கவில்லை. அவன் பிரம்மாவை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்தான். புற்று மூடி வெளியே உடல் தெரியாத அளவிற்கு கடும் தவம் இருந்தான். அவன் தவத்திற்கு இறங்கிய பிரம்மா அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். வரமுனியோ தன்னை யாராலும் மரணத்திற்கு உட்படுத்த முடியாத வரம் வேண்டும் என்று கேட்டான். அதாவது சாகா வரம் கேட்டான். அதற்கு பிரம்மா இவ்வுலகில் தோன்றியவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்று கூறி வேறு வரம் இருந்தால் கேள் என்றார். அதற்கு தன்னை அழிக்கும் சக்தி கொண்ட பெண் இவ்வுலகில் கிடையாது என்ற ஆணவத்தில் எனக்கு மரணம் என்ற ஒன்று உண்டானால் அது ஒரு பெண்ணால் மட்டுமே நடக்க வேண்டும் எனவும் மேலும் என்னோடு யாராவது போரிட்டால் என் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு வீரனாக மாற வேண்டும் எனவும் வரம் கேட்டான். பிரம்மாவும் அவ்வாறே வரத்தை கொடுத்து விட்டார். வரம் கிடைத்தவுடன் ரிஷிகளை துன்புறுத்தினான். முனிவர்கள் யாகம் செய்ய விடாமல் யாகத்தீயை அழித்தான். மக்களையும் மிகவும் துன்புறுத்தினான். இவனுடைய துன்பம் தாங்காமல் முனிவர்கள் அவனுக்கு வரம் கொடுத்த பிரம்மனிடம் சென்று முறையிட்டார்கள். அவரோ வரம் கொடுத்த என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சிவனிடம் சென்று முறையிடுங்கள் என்று கூறிவிட்டார். சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். பெண்ணால் அழிய வேண்டும் என்ற வரம் இருப்பதால் சிவன் பார்வதியிடம் சொல்ல பார்வதி சக்தி உருகொண்டு அரக்கனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டாள். சிவன் சக்திக்கு சூலத்தை வழங்கினார். விஷ்ணு தான் சயனத்தில் இருந்த ஆதிசேஷனை நாகபாசமாக்கி கொடுத்தார். சிவன் 8 காளிகளை படைத்து அவர்களையும் துணைக்கு அனுப்பினார். சக்தியானவள் சென்று எருமை தலையுடன் கூடிய அசுரன் வரமுனியை சரணடைய சொன்னாள். வரமுனி சரணடைய மறுத்து போருக்கு தயாரானான். 10 நாட்கள் உக்கிரமான போர் நடந்தது. 10வது நாள் அன்னை சிம்ம வாகனத்தில் சென்று சிவனின் சூலாயுதத்தால் அசுரனை வதம் செய்தாள். இ10 நாட்களும் அம்பாள் வீரத்தோடு போரிட்ட யுத்த காட்சியை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் மானுடர்களும் வியந்து பொம்மை மாதிரி நின்றார்களாம். அதனால்தான் அவர்களை போற்றும் விதமாகவும் பெருமைப்படுத்தும் விதமாகவும் நவராத்திரி காலத்தில் கொலுவில் பொம்மையாக வைக்கின்றோம். அசுரன் பெற்ற வரத்தின்படி அவன் ரத்தம் கீழே விழுந்து உருவான அசுரர்களை சக்தியுடன் வந்த 8 காளிகளும் கொன்றனர். 10ஆம் நாள் போர் நடந்த இடம்தான் குலசேகரன் பட்டினம். வரமுனி அசுரனாக இருந்தாலும் சிறந்த சிவபக்தன். ஒரு சிவபக்தனை வதம் செய்ததின் காரணமாக அம்பாளுக்கு சாயா ஹத்தி தோஷம் பிடித்துவிட்டது.
அப்போது அம்பாள் சிவனிடம் வேண்டி சிவன் அருகிலேயே அமர்ந்தாள். சிவனுடைய அருட்பார்வையால் அம்பாளுக்கு தோஷம் நீங்கியது. அப்படி அவர்கள் இருவரும் அமர்ந்த இடம்தான் இன்று முத்தாரம்மன் கோவிலாக விளங்குகிறது. அரு உருவ சக்தியாக இங்கேயே குடிகொண்டு விட்டார்கள் சக்தியும் சிவனும். இப்பொழுது கோவிலில் அம்பாள் சுவாமிக்கு கீழ் இருக்கும் 2 சுயம்பு உருவங்கள் தான் அவை. இன்றளவும் பூசை நேரத்தில் முதலில் சுயம்புவாக உள்ள இந்த 2 அரு உருவங்களுக்கே முதல் தீபாராதனை காட்டுவது மரபாக உள்ளது. எந்த ஒரு திருக்கோயிலும் சிறப்பாக அமைய 3 சிறப்பு காரணங்கள் உண்டு. ஒன்று, கோயில் அமைந்துள்ள ஊரின் சிறப்பு. இரண்டாவது, அக்கோயில் கொண்டுள்ள மூர்த்திகளின் சிறப்பு. மூன்றாவது, நீரின்றி அமையாதி உலகம் என்று சொல்லுக்கேற்ப கோயிலின் தீர்த்தத்தின் சிறப்பு. இந்த 3ம் நம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத அருள்தரும் முத்தாரம்மனுக்கு சிறப்பாகவே அமைந்துள்ளன. தனியார் கோவிலாக இருந்த இக்கோவிலை 1955இல் இந்து அறநிலையத்துறை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஒரு சிறந்த தலம் என்பது புராணம் மற்றும் சரித்திர பெருமைகளை உடையதாக இருக்க வேண்டும். இப்பெருமைகளை ஒருங்கே பெற்றது குலசேகரன் பட்டினமாகும். குலசேகரன் பட்டினமானது சில காலங்களில் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியின் கீழும் சில காலங்கள் சேர மன்னர்களின் ஆட்சியின் கீழும் இருந்துள்ளது. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு பொது துறைமுகமாக இவ்வூர் விளங்கியுள்ளது. சேக்கிழாரின் கூற்றுப்படி கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். சிறப்பு வாய்ந்த இந்த காரைக்கால் அம்மையார் கோயில் குருச்செந்தூரில் இருந்து 13வது கிலோமீட்டரில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ஊர் எல்லையில் அமைஞ்சிருக்கு. சேக்கிழார் வந்து சொல்லும் போதே ஊர் எல்லையில் அமர்ந்தார்னு தான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இன்னைக்கு வரையும் இந்த மண்டபம் சேக்கிழார் சொன்ன மாதிரியே எல்லையில் தான் இருக்குது. குலசேகரப்பட்டினம்னு சொன்ன உடனே தசரா, முத்தாரம்மன் கோயில் இந்த மாதிரி இதுதான் நிகழ்வாக ஞாபகம் வரும். ஆனால் இங்கே 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ள புராண நிகழ்ச்சிகள் இந்த ஊரில் நடந்திருக்குது. பழைய காலத்துலேருந்து நடந்துட்டு வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தங்கிய இடம். இது குலசேகரப்பட்டினத்தில் இறைவனே ஒரு சிவனடியாரிடம் உண்டு இந்த அம்மையாருடைய பக்தியை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வாராரு அவர். இந்த வந்த நேரத்தில் சிவனடியார் வந்த நேரத்தில் அந்த சிவனடியாருக்கு பசி அதிகமாக இருக்குது. இந்த அம்மா சாதம் மட்டும் தயார் பண்ணியிருக்கு, வேறு ஒன்றும் தயார் பண்ணல. அவர் அதிக பசி இருக்குன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணுதான்னா இந்த 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை அந்த அம்மா வெட்டி வச்சு அதை சாதம் வச்சு மோர் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த சிவனடியார் போயிருந்தார். போன ஒரு மத்தியானம் போல் அவருடைய கணவர் பரமதத்தன் சாப்பிட வராரு. சாப்பிட வந்த இடத்துல இவர் மீதி இருக்கிற ஒரு மாம்பழத்தை அந்த அம்மா வெட்டி வைக்கி அந்த மீதி இருக்கிற ஒரு மாம்பழத்தை வெட்டி வச்சு சாப்பிட்டு சொல்கிறாரு, நான் வந்து 2 மாம்பழம் கொடுத்து விட்டேன், இப்போ ஒரு மாம்பழத்தை தந்தேன், இது ரொம்ப ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது, நான் கொடுத்து விட்ட இன்னொரு மாம்பழத்தை எங்கே அதையும் கொண்டாடுங்கார். அந்த காலத்தில் கணவன்கிட்ட கொஞ்சம் பேசன்னா பயப்படுவாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இப்போ உள்ள மாதிரி பேச மாட்டாங்க. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுதாருன்னா பதில் சொல்லாமல் நேரே இறைவன்கிட்ட போய் பூஜை அறையில் போய் இறைவன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு 2 மாம்பழம் கொடுத்தாரு, ஒன்றை வச்சுட்டேன், இன்னொன்று கேட்காரு, உன்னுடைய சிவனடியாருக்கு தான் அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டேன், நீ இப்போ எனக்கு அந்த கணவருக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்கணுன்னே இறைவனே ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டார். அந்த இறைவன் கொடுத்த மாம்பழத்தை கொண்டு வெட்டி வச்சுக்கிறா. அப்போ அவர் சாப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாம்பழம் அதிக ருசியாக இருக்குது, நான் கொடுத்து விட்ட மாம்பழம் 2ம் ஒரே ஜாதி மாம்பழம், இந்த மாம்பழம் உனக்கு எப்படி வந்தது, நான் தரலையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலேயும் அவன் மறைக்காண்டான்னு சொல்லி தான் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி இது எனக்கு இறைவன் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு சொன்னோடனே அவன் அதை நம்ப தயாரில்லை. நீ இறைவன் கொடுத்த மாம்பழம்னா நீ இறைவன்கிட்ட போய் இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டோம் அப்படிங்க. உடனே அவர் என்ன பண்ணுதானா இறைவன்கிட்ட மறுபடியும் போகிறா, இறைவன்கிட்ட கேட்க இறைவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்துருந்தார், 2வது மாம்பழத்தை. அதை கொடுத்த உடனே அந்த மாம்பழத்தை கொண்டு போய் முதல்ல இறைவன் கொடுத்த மாம்பழத்தை வெட்டி வச்சா, அவன் நம்பிக்கை இல்லாமல் கேட்டதுனால 2வது மாம்பழத்தை முழுசாக அவன் கையில் கொடுக்குறான். அவன் கையில் கொடுத்தோடனே பார்த்தோடனே அவனுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது.
அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாம்பழம் கையிலேருந்து காற்றுல கரைஞ்சிருது, காணாமல் போயிடுது. இவன் ரொம்ப பயந்துருதான் அப்போ இவ வந்து ஒரு தெய்வ பிறவி, தெய்வ அருள் பெற்றுவா, இவ கூட இருந்து நம்ம காலங்கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தனா, அந்த காலத்தில் மரக்கலம்னு சொல்லுவாங்க தோணி. அவன் வியாபாரியானாலும் அவர்கிட்ட மரக்கலம் இருந்தது. அந்த மரக்கலத்தில் ஏறி வெளிநாட்டில் வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ண போயிருந்தான். வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணிவிட்டு 6 மாதமோ 1 வருஷம் நல்ல சம்பாத்தியம் பண்ணிவிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்தவன் காரைக்காலுக்கு போகல, அவன் குலசேரப்பட்டினத்துக்கு வரான், இந்த ஊருக்கு வரான். இந்த ஊர் வந்த காலத்தில் மிகப்பெரிய துறைமுகம், சேர சோழ பாண்டியர்களுக்கு தனித்தனி துறைமுகம் இருந்தது. ஆனால் அந்த குலசேரப்பட்டினம் சேர சோழ பாண்டியர்களுக்கான பொது துறைமுகம். ராஜராஜ சோழனே இங்கே கடற்படை வச்சுருக்கிற நேரத்தில் இந்த ஊரில் கப்பல் கட்டி கட்டினதாக ஒரு வரலாறு இருக்குது. அது மாதிரி இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரில் வந்து இறங்கி வியாபாரம் பண்ணுறான். இந்த வியாபாரம் பண்ணுற இடத்துல இங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து 2ஆம் தரமாக கல்யாணம் முடிக்கிறான். அந்த 2ஆம் தரமாக கல்யாணம் முடிக்கிற பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பிறந்த பெண் குழந்தை 2ஆம் தரக்காரி பெண் குழந்தைக்கு இவருடைய பேரான புனிதவதியாருங்கிற பேரை விட்டுருதான். எல்லா ஊர்லேயுமே ஊர் எல்லையில் பயணிகள் தங்குறதுக்காக, வழிப்போக்கள் தங்குறதுக்காக ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். இப்போவுமே நிறைய ஊரில் அது அவுட்டரில் இருக்கும். ஏன்னா அப்போ லாட்ஜெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த பல்லக்கில் தூக்கிட்டு வரும்போது குடும்பத்தில் எல்லாருமே இந்த தங்குற இடத்துல, இது ஒரு தங்குற மண்டபம், இங்கே இருந்துக்கிட்டு சொல்லி விடுதாங்க. இங்கேருந்து துறைமுகம் வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. அது சொல்லி விடுதாங்க. அந்த மாதிரி உன்னுடைய மனைவி, உன்னுடைய மாமனார், குடும்பத்தார் எல்லாம் வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மனைவி 2ஆம் தர மனைவியும் அந்த குழந்தை ஒன்று இருந்த பெண் குழந்தையும் கூட்டிகிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து இந்த இடத்துல இந்த அம்மா அந்த மண்டபத்தில் இருக்கும்போது அந்த 3 பேரும், அந்த பரமத்தனுடைய 2ஆம் மனைவி, குழந்தை புனிதவதிங்கிற குழந்தை 3 பேரும் இந்த அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுறாங்க. அப்போ காரைக்காலுடைய அப்பா கேட்காரு, நீ எப்படி மனைவி காலில் விடலாமா, விடக்கூடாதான்னு சொன்னேன். இல்லை, அவர் தெய்வீக பிறவி, எனக்கு இறைவன்கிட்ட மாம்பழம் வாங்கி கொடுத்தா, 2 மாம்பழம் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறாரு அவர். அப்போ பரமத்தன் சொன்ன உடனே அப்போதான் காரைக்கால் மாரி அது உண்மைதாங்க, அது வரையும் வீட்டில் சொல்லலை இந்த மாதிரி நடந்த விஷயத்தை. சிவபெருமானுடைய 18 கணங்களில் ஒரு பூதகணம் பேயுருவக்கணும். அந்த உருவத்தை தான் கேட்டு வாங்கிறது. ஆனால் நடைமுறையில் நம்ம எல்லாமே பேயுருவம்னு சொல்லி சாதாரண அந்த வெளியே இருக்கிற பேயுருவத்தை சொல்லுவாங்க. அந்த பேயுருவம் இல்லை. இது சிவபெருமானுடைய பூதகணங்களுடைய ஒரு உருவமாக பேய் கணத்தின் உருவம். அதனால் இது வாங்கின உடனே இவர் இந்த ஒரு 17 வயசு பொண்ணு இந்த மாதிரி ஒரு வயதான தோட்டத்தோடு பேயுருவத்தை வாங்கின உடனே சுற்றத்தாரில் வந்தவர்கள்லாம் பயந்து அவங்க எல்லாருமே இவளை விட்டுட்டு போயிருந்தாங்க. அவருடைய கணவரும் 2ஆம் மனைவியும் விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்படி போன உடனே இந்த அம்மா என்ன நினைக்கினா, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் நம்ம காரைக்கால் நம்ம சொந்த ஊருக்கு போய் பிரயோஜனம் கிடையாது, வேண்டாம், நம்ம வந்து இறைவனே நமக்கு கதின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து 101 பாடல் அற்புத திருவந்தாதிங்கிற பாடல் இந்த இடத்துல தான் படிக்காங்க. இது நம்மளுடைய புராணத்தில் 11ஆம் திருமுறையில் இந்த அம்மையார் பாடல் 140 பாடலில் வருது. அதில் 101 பாடல் அற்புத திருவந்தாதி பாடல் இந்த அம்மா பாடிய பாடல் இந்த இடத்துலேருந்து படிக்காங்க. படிச்சுட்டு சிறிது நாள் கழித்து இங்கேருந்து நம்ம இறைவனை பார்க்க கைலாயத்துக்கு போகணும்னு சொல்லி கைலாயத்தில் போயிடுறாங்க. கைலாயத்துக்கு வான்வழியாக தான் போகிறதாக சேக்கிழார் சொல்கிறார். மனோவேகத்தில் செல்தார்னு சொல்கிறார். மனோவேகம்னா நம்ம இப்படி இங்கே நினச்சிட்டுமே கைலாயத்தை நினச்சா மனசில் நினச்சிடும், கைலாயம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுமாதிரி மனோவேகத்தில் போதுன்னா ஆகாயம் வழியாக தான் முறை ஊடால் உள்ள எந்த இடத்துக்கு அந்த அம்மா போனதாக சேக்கிழார் சரித்திரத்தில் சொல்லலை. அங்கே போய் அங்கே மலை மேலே இறைவன் இருக்கிறதுனால மலை மேலே காலால் நடந்து போகக்கூடாதுன்னு தலைகீழ நடந்து போகிறாங்க. தலைகீழ நடந்து போயிட்டு இருக்கும்போது மேலே சுவாமியும் அம்பாள் இருக்காங்க. அம்பாள் சுவாமிகிட்ட இந்த தலைகீழ நடந்து வர்ற பெண் அம்மா யாருன்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த அம்மா வந்து சிவபெருமானுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, அவர் வந்து முற்றிலும் எல்லாமே இல்லாதவர். அதனால் இப்போ சொல்லுறாரு, நம்மை பேணுகின்ற அம்மை வருகிறாள்னு சொல்கிறார். நம்மெல்லாம் காக்கிற அம்மைன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் சிவபெருமான் உள்ள பக்தி நம்மை பேணும் அம்மை வருகிறாள்னு சொல்கிறார். அப்படி வந்து மேலே வராங்க. இந்த அம்மை பேணுன்னு அம்மை சொன்னால தான் இன்றைக்கி திருக்கோயிலில் போனால் எல்லா சிவன் கோயிலையும் 63 நாயன்மார்கள் இருக்கும். 63 நாயன்மாரில் இந்த அம்மா மட்டும் கீழே உட்காந்துருக்கும், மிச்ச எல்லா நாயன்மாரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க.
காரணம் என்னென்னா சிவருமானே அம்மான்னு சொன்னதுனால தான் அந்த காரைக்கால் அம்மையார் மட்டும் கீழே உட்கார்ந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. மேலே மலை மேலே தலைகள் நடந்து போகிறா, இறைவன் காட்சி கொடுக்காரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு. இந்த அம்மா எனக்கு இனிமேல் பிறவியே வேண்டாம், ஒருவேளை நான் செஞ்ச பாவம்னாலும் மறுபிறவி உண்டு, புண்ணியனாலும் மறுபிறவி உண்டு, இந்த அந்த பாவ புண்ணியத்தினால மறுபிறவி எடுத்தால் நான் உன் கீழ் அடியில் இருக்கணும், நான் பாடணும், நீ ஆடணும்னு வர கேட்காரு. நீ திருவாலங்காட்டுக்கு போ, திருவாலங்காட்டில் உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொன்னார். திருவாலங்காட்டுக்கு வாரா, திருவாலங்காட்டில் கோயில் இருக்கிறா. ஒரு நாள் ஊர்த்துவ தாண்டவ காட்சின்னு கொடுக்காரு. கொடுத்துட்டு இறைவன் மறைந்துதார். அப்புறம் இந்த அம்மா திருவாலங்காட்டிலே ஐக்கியமாயிருது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில் இருக்க கிணத்துலேருந்து தான் ஊருக்கெல்லாம் தண்ணி பெண்கள் குடத்தை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நல்லது இன்றைக்கும் கிணத்து தண்ணி நல்ல தண்ணியாக இருந்துகிட்ருக்கு. அதுபோல் இந்த ஊரில் எங்கேயுமே மாமரம் வளராது, ஊருக்குள்ளே எங்கேயுமே மாமரம் கிடையாது. நம்ம சிவன் கோயில் ஒரு மாமரம் தலைவடிச்சமாக இருக்குது. நம்ம காரைக்கால் மேலே இருக்கிற நந்தவனத்தில் ஒரு 8 மரம் மாமரம் தானாக வளர்ந்த மரம். குலசேகரன்பட்டினம் துறைமுகத்தில் முக்கிய ஏற்றுமதியாக நெல், கருப்பட்டி, வெங்காயம் ஆகியவை இருந்துள்ளன. கிபி 960 முதல் 1600 வரை இத்துறைமுகத்தில் வாணிபம் உச்சக்கட்டத்தில் நடந்துள்ளதாக மார்க்கோ போலோ எழுதிய பயண குறிப்பில் சான்றுள்ளது. பாரசீகம் மற்றும் அரேபியாவில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்துள்ளார்கள். குதிரைகளை பாதுகாக்க துறைமுகம் அருகில் ஒரு லாயம் இருந்துள்ளது. ராவுத்தர் எனும் ஒரு பிரிவினர்கள் அக்குதிரைகளுக்கு லாடமடித்து பழகிய பின் மன்னர்களுக்கும் வெளியூர் வியாபாரிகளுக்கும் விற்றுள்ளனர். அந்த இடம் ராவுத்தம்மா பாளையம் என அழைக்கப்பட்டு பின் இப்பொழுது ராவுத்தர் தெரு என அழைக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் இவ்வூர் பாண்டியன் பட்டினம் என்றும் வீர வளநாடு என்றும் அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்களின் கோடை வாசஸ்தலமாக இக்கடற்கரை நகரம் இருந்துள்ளது. முன்காலத்தில் தாமிரபரணி ஆறு இவ்வூரில்தான் கடலோடு சங்கமமாகி இருந்திருக்கிறது. திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் திருச்செந்தூர் வழியாக தாமிரபரணி ஓடி வந்து குலசேகரன்பட்டினம் கடலில் கலந்ததை 2 பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 1251 முதல் சுமார் 50 ஆண்டு காலம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எனும் பாண்டிய மன்னனின் மகன் குலசேகரன் பாண்டியன் என்ற மன்னனின் காலத்தில்தான் இந்த ஊர் துறைமுகமும் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அறம் வளர்த்த அம்மன் கோவிலும் விரிவுபடுத்தப்பட்டதாக தமிழ் நாவலர் சரிதை என்ற நூல் கூறுகிறது. அவனுடைய காலத்திற்கு பிறகுதான் குலசேகரன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாண்டிய மன்னர்களுக்கு உட்பட்டும் பின் ஆங்கிலேயர் காலத்திலும் இவ்வூரை தலைநகரமாக கொண்டு குறுநில மன்னர்களும் ஜமீன்தாரர்களும் ஆட்சி புரிந்து வந்துள்ளார்கள். இந்த ஊர் எப்படி புகழ் பெற்றுனா, இந்த ஊர் சுதந்திர போராட்டத்திலையும் பெயர் பெற்றது, தொழிலையும் பெயர் பெற்றது. சுதந்திர போராட்டத்தில் நம்ம ஊரில் இங்கே எல்லையில் உப்பளம் உண்டு, கடற்கரை இருக்கிறதுனால உப்பளம் உண்டு. அந்த உப்பளத்தில் வெள்ளைக்காரங்க அதிகாரியாக இருந்துட்டு இருந்தாங்க, தலைமை அதிகாரியாக. அதில் இருந்ததில் ஒருத்தர் தான் லோன்துறைன்னு ஒருத்தர். லோன்துறை அந்த உப்பளத்தினுடைய மூத்த அதிகாரியாக இருந்தார். அவர்கள்ட்ட ஆயுதங்கள்லாம் உண்டு, துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள்லாம் உண்டு. கொஞ்சம் தீவிரமாக உள்ளவங்க அந்த சுதந்திர போராட்டத்தில் துப்பாக்கியெல்லாம் கைப்பற்றுன்னு சொல்லி அந்த உப்பளத்து அதிகாரி இருக்கிற இடம் கூட்டமாக போனாங்க. கூட்டமாக போனால் அவர் ராத்திரி நேரம் விழித்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ளே லோன்துறையை இவங்க வெட்டி அவரை கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. லோன்துறையை மேலிடத்துலாம்
அவரை சமாதி வச்ச இடம் தான் இந்த சமாதி இடம். 20/9/1942 அந்த வெள்ளையனே வெளியேறு காலத்தில் நடந்த இந்த சம்பவம் இந்த ஊரில் நடந்தது. அவனுடைய சமாதி தான் நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த லோன்துறைங்கிறதா அந்த சமாதி. குலசை ஞானியார் என்ற சித்தர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த சித்தரின் கடைசி காலத்தில் திருச்செந்தூர் செந்தில் முருகப்பெருமான் இரவில் அங்கு வந்து தங்குவாராம். அப்படி முருகப்பெருமான் வந்து தங்கிய படுக்கையாக கொண்ட இடம் படுக்கை வீடு என்று குலசேகரப்பட்டினத்தின் நடுத்தெருவில் இப்பொழுது அமைந்துள்ளது. ஞானியார்னு ஒரு சித்தர், அந்த சித்தர் தான் இந்த வீட்டில் குடியிருந்தார். இந்த வீட்டில் அவர் வந்து ஒரு அஷ்டமா சித்திகளும் தெரிஞ்சவர். செந்தில்காத்த மூப்பனார்னு ஒரு ஜமீன் பரம்பரை இருந்தது, அவர்கிட்ட ஒரு மந்திரியாகவும் இருந்தார். இவர் வந்து ஞானியாருடைய ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, இவர் முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர். தினசரி பகலில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ராக்காலத்துக்கு திருச்செந்தூருக்கு இங்கேருந்து 8 மைல், அதாவது 13 கிலோமீட்டர் இருக்குது, கடற்கரை வழியாக நடந்து போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வருவார். இது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தது. வயசானதுனால கொஞ்சம் கண் பார்வை குறையுது, மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நடந்துட்டு மழை வந்துடுனே இருட்டுக்குள்ளே கொஞ்சம் தடமாறுதார். அந்த சமயத்தில் இவருக்கு முன்னாடி ஒரு உருவம், கையில் ஒரு விளக்கு, அந்த சேண்டின்னு சொல்லுவாங்க மணி, அதையும் அடிச்சுட்டு முன்னாடி போகுது. இப்போ அவர் அதை பின்பற்றி போகிறாரு. அங்கே போனோடனே அந்த உருவமும் நேரே திருச்செந்தூர் கோயிலுக்கு போகுது. திருச்செந்தூர் கோயிலில் வாசல் போனோடனே அந்த உருவம் மறைஞ்சிருது. இவர் மட்டும் இருக்கார். அப்போ தான் தெரியுது முருகப்பெருமானே இவருக்காக அந்த உருவம் எடுத்துகிட்டு வந்து வழி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கு ராத்திரி திரும்பிடுறாரு. அன்றைக்கு ராத்திரி திரும்பினோடனே இறைவன் முருகப்பெருமான் இவருடைய கனவில் வந்து, ஞானியாரே உனக்கு வயசாகிட்டு இனிமேல் நீ இங்கே வராண்டாம், கோயிலுக்கு என்னையே பார்க்கணும், நான் உன்னையே பார்க்க வரேன், நான் உன்னுடைய கோயிலுக்கு நான் வரேன், இரவு நீ படுக்கிற இடத்துல நான் தினசரி திருச்செந்தூர் ராக்காலம் முடிஞ்சோடனே நான் உன்னுடைய படுக்கை வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தினசரி இந்த இவருடைய கடைசி காலம் வரையும் முருகன் ராக்காலத்தில் இவருக்கு காட்சி கொடுத்துருந்தார். அந்த காட்சி கொடுத்துட்டு இருந்த அந்த முருகனுடைய அந்த இடம் இங்கேயும் இன்றைக்கி இந்த பூஜையில் இருந்துகிட்ருக்கு. கடைசி காலத்தில் ஒரு நாள் இவர் என்ன பண்ணாருன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டார். வயசான காலத்தில் முருகன் சொன்னபடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு உச்சிக்கால பூஜையில், மதிய உச்சிக்காலம்னா மதிய பூஜை, திருச்செந்தூர் கோயிலில் பூஜை நடக்க போது போத்தி மாதிரி எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஞானியார் என்ன பண்ணுறாருன்னா கோயிலுக்குள்ளே வராரு. கோயிலுக்குள்ளே வந்து நேரே அந்த பக்தர்கள் இருக்கிற இடத்துல, அப்போலாம் திருச்செந்தூர் கோயில் இவ்வளோ கூட்டம் இருக்காது, 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த இது வந்து ஒரு 300 வருடத்துக்கு முன்னே நடந்த உண்மை சம்பவம் இது. அந்த நேரே அந்த பக்தர் இருக்கிறதையும் தாண்டி மூலஸ்தானத்தில் முருகர் இருக்கிற இடத்துல போய் காணாமல் போயிருந்தார். ஏன்னா இவங்கெல்லாம் என்னப்பா ஞானேரி இப்படி பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்களான்னு கேட்டுட்டு உள்ளே போயிருந்தார். ஆனால் அதே சமயம் குலசேகரப்பட்டினத்துலேருந்து அவங்களுக்கு தகவல் போது ஞானியார் அந்த இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இறைவனடி சேர்ந்து விட்டார். அந்த இறைவனடி சேர்ந்த அந்த ஞானியார் தான் அவருடைய ஆன்மா. இவர் முருகர் மேல் உள்ள பற்று இருந்ததுனால அந்த அவருடைய ஆன்மாவானது கோயிலில் முருகப்பெருமானுடைய காலடியிலேயே சரணடைஞ்சது தான் இந்த கோயிலுடைய வரலாறு. இந்த படுக்கை வீட்டுக்கு முருகன் வந்ததுனால தான் அந்த வீட்டுக்கு படுக்கை வீட்டு கோயில்னு பேர் வந்தது. என்னுடைய தாத்தா வந்து தாத்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தாத்தாவுடைய இதில் நாங்கள் 10வது தலைமுறையாக இப்பொழுது பூஜை வைத்து கொண்டு இருக்கிறேன். இங்கே மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 12 மாதங்களில் 12 மண்டபடித்தார்களை கொண்டு நடத்தி வருகிறேன். ஒவ்வொருத்தரும் தன்னோட மகளுக்கு கல்யாணமாகவில்லை என்றாலும், குழந்தை பேர் இல்லை என்றாலும் இந்த முருகனை வந்து கும்பிட்டு வந்து ஜாதகம் வைத்து வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதாக வந்து சொல்கிறார்கள். ஞானியாருடைய அதிஷ்டானமும் அருகிலேயே உள்ளது. அவருடைய வாரிசுகளால்
இன்றும் தொடர்ந்து பூசை நடைபெற்று வருகிறது. என் பேர் வைரவமூர்த்தி. நாங்கள் 10வது தலைமுறை. இங்கே ஞானியார் கோயில் ஞானியார் இதுக்கு நான் தான் பூசை வச்சிட்ருக்கிறேன். இவங்களுக்கு ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் இரவு 10 மணிக்கு எல்லா அவசியமும் முடித்து ராத்திரி 12 மணிக்கு பூஜை நடக்கும். அதே மாதிரி இவங்க கார்த்திகை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவ சமாதி ஆனாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் வருது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இங்கே மாதாந்திர குரு பூஜைன்னு நடத்துகிறோம். மத்தியான அன்னதானமும் சிறப்பு பூஜையும் 12 மணிக்கு நடைபெறும். மார்க்கண்டேயரும் பிரிங்கி முனிவரும் காரைக்கால் அம்மையாரும் வந்து வணங்கி 2000 ஆண்டு பழமையான அருள்மிகு காஞ்சி விஜயக்கட்சி கொண்ட பாண்டீஸ்வர சமேத அருள் தரும் அறம் வளர்த்த அம்மன் ஆலயம் குலசேகரன் பாண்டியன் காலத்தில்தான் கற்றளியாக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த கோயிலானது தொன்மையான கோயில். எப்போ தோன்றினதுன்னே தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. மார்க்கண்டேயர், பிரிங்கி முனிவர் போன்றவர்கள் அங்கே வந்து வணங்கி சென்ற தலம். இந்த கோயிலில் சுவாமி அமைப்பு எப்படின்னா சுயம்பு. சுயம்புனா மற்ற கோயிலில் எல்லாம் சாதாரணமாக கீழே பாறை இருக்கும். ஆனால் நம்ம கோயிலில் இந்த காஞ்சி விஜய கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர் அந்த அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னா மேலே லிங்கம், அதுக்கு கீழே ஆவடை. இப்போ தான் எல்லா கோயிலும் பார்க்க எப்படி இருக்கும். அது கீழே போகும்போது லிங்கம் ஆவடை, அதுக்கு கீழே லிங்கம் ஆவடை. ஆவடைங்கிறது வட்டமாக இருக்கிறது. இப்படி மாறி 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 12 அடுக்கு இங்கே இருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியன்கிறவர் தான் அந்த கோயிலை கற்கோயிலாக மாற்றினது. என்னத்தினால இந்த கோயிலை அவர் கற்கோயிலாக மாற்றினார்னா, அவர் ஆண்டுகிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்தோடு படையெடுக்கார். பல்லவ மன்னரோட படையெடுத்து ஒரு 3 மட்டும் தோற்றுருந்தார். அவருடைய மந்திரிமாருடைய ஆலோசனைப்படி இந்த குலசேகரமண்டலத்தில் அமைந்துள்ள காஞ்சி விஜய கட்சி, அப்போ வந்து அவருக்கு காஞ்சி விஜய கட்சி ஒன்றிய பேர் கிடையாது, பின்னாடி வந்தது தான். குலசேகரமண்டலத்தில் உள்ள சிவனை பற்றி நீங்கள் போய் வணங்கினா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணால் குலசேகரப்பட்டினம் வந்து அந்த சுவாமியை வணங்கிட்டு போய் அடுத்த தடவை போர் வரும்போது வென்றுறார். அவர் தான் இதை செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரங்க என்ன இருக்குன்னா, அந்த போரில் பலர் இறந்திருக்கலாம். அவருடைய முக்தி வேண்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோயிலில் பள்ளியறைக்கு நேரே மேலே உத்தரத்தில் 11 போர் வீரர்களுடைய சிலையை ஒரு கையில் கேடயம் ஒரு கையில் வாள் வச்ச மாதிரி 11 சிலைகளை அதில் படைச்சு இந்த மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க. யார் இறந்தால் மோட்ச தீபம் ஏற்றுற மாதிரி. அது மாதிரி இன்றைக்கும் இந்த கோயிலில் அந்த சாயிரச்ச நேரத்தில் அந்த 11 வீரர்களுக்கும் தீபாராதனை நடக்குது. இந்த கோயிலில் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து காரைக்கால் அம்மையார் வந்து வணங்கிட்டு போயிருக்கிறார். 3ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் இந்த ஊர்லாம் பேயுருவம் வாங்கினது. இந்த ஊருக்கு வரும்போது அவளுக்கு பேயுருவம் கிடையாது, சாதாரண உருவம். பேயுருவம் பின்னாடி தான் வருது. அந்த பேயுருவம் வாங்கின முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து வணங்கி போனதுனால இந்த கோயில் இருக்கிற காரைக்கால் அம்மையார் உருவம் பேயுருவத்துக்கு முந்தின உருவமாக அங்கே இருக்குது. அந்த உருவம் நடராஜ சமையல அந்த அம்மாவுடைய இந்த மாதிரி ஒரு பேயுருவத்துக்கு முன்னாடி உள்ள உருவம் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே மட்டும்தான் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீ விண்ணவரப் பெருமாள் மூலவருடைய திருநாமம். பகவான் தாயார் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ விண்ணவரப் பெருமாள். இக்கோயில் கட்டப்பட்ட ஆண்டு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால் குலசேகர பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோயில். மேலும் தொல்லியல் துறையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது மூலஸ்தானம் வந்து முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது என்றும், அதுக்கப்புறம் இருக்கிற மண்டபங்கள் அனைத்தும் பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது என்றும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதுபோக இக்கோயிலில் வந்து ஸ்தூனில் பார்க்கும்போது 2 மீன், 2 அவங்களுடைய பாண்டிய மன்னர்களோட மீன்களும் முதலைகளும் இலச்சினை இப்போவும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். விண்ணிலிருந்து காட்சி கொடுத்ததினால் இது விண்ணவரப் பெருமாள் என்று இப்பெருமாளுக்கு அந்த திருநாமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் இந்த குலசேகர இந்த விண்ணவரப் பெருமாளுடைய ஸ்தல வரலாறுன்னு
சொல்கிறாங்க. நரசிம்மர் சந்நிதி இருக்கிறதுனால அவர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அதனால் வேலை நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, படித்தும் வேலை இல்லாதவங்க அவர் நரசிம்மர் சந்நிதிட்ட வந்து விளக்கு போட்டு பானகரம் கரைச்சி கொடுத்து வேலை வேணுங்க கேட்குறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. இந்த பெருமாள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல குழந்தை பேர், திருமணம் நடக்கிறதுக்கு, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும், பெருமாளே எங்களுக்கு குழந்தைகள் நிறைய பிறக்கணும் அப்படின்னு வேண்டுதலோட இங்கே வராங்க. ஆங்கிலேயர் காலத்தில் திருச்செந்தூரிலிருந்து திசையன் விலைக்கு குலசேகரன் பட்டினம் வழியாக லைட் ரயில்வே டிராலி என்ற பெயரில் ரயில் ஒன்று ஓடி உள்ளது. குலசையில் பதநீரிலிருந்து சீனி தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இங்கு இருந்துள்ளது. அவ்வாலைக்கு வேலைக்கு வரும் தொழிலாளர்களுக்காக அந்த ரயில் பயன்பாட்டில் இருந்துள்ளது. பின்னர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. பின் இந்த சர்க்கரை ஆலையானது நஷ்டத்தில் இயங்கியதால் ஆலையும் மூடப்பட்டது, ரயில் வழித்தடமும் மூடப்பட்டது. நம் முத்தாரம்மனுடன் இணைந்த கோவில் சிதம்பரேஸ்வரர் சமேத அருள் தரும் சிவகாமி அம்பாள் கோவில் இத்துறைமுகம் அருகில் உள்ளது. இது முத்தாரம்மன் கோயிலோடு சேர்ந்த கோயில். முத்தாரம்மன் கோயிலில் ஒரே பீடத்தில் சுவாமி உடனுரை அம்பாள் இருக்கிறார். இந்த கோயிலில் சுவாமி சிதம்பரேஸ்வர் சமேத அம்பாளாக சுவாமி கிழக்க பார்த்ததாகவும் அம்பாள் தெற்க பார்க்கவும் இருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோயில். ஆனால் அந்த கோயில் தோன்றியது எத்தனையோ ஆயிரம் இருக்கலாம், வெளியானது நமக்கு வெளிப்படையாக வந்தது 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். ஒரு 500-600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செட்டியார் வந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து பெரிய துறைமுகம். இந்த துறைமுகத்தில் ஒரு செட்டியார் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த செட்டியார் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒவ்வொரு மார்கழி மாதமும் திருவாதிரை அன்னைக்கு கடல் வழியாக கப்பலில் அந்த கதை மரக்கலம்னு சொல்லுவாங்க, அதில் சிதம்பரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார். ஒரு திருவாதிரை அன்னைக்கு மார்கழி மாதம் அன்னைக்கு கடல் கொந்தளிப்பு இருந்ததுனால அவரால் சிதம்பரத்துக்கு போக முடியல. அது ரொம்ப வருத்தப்பட்டு அன்றைக்கி ராத்திரி படுத்திருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சிவபெருமானே வந்து, நீ வருத்தப்படாதப்பா, எனக்கு வருத்தம் வந்துட்டீங்களா, இந்த வருஷம் நான் உனக்கு அங்கேயே காட்சி தரேன், குலசேகரபட்டினத்திலே உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே உன்னுடைய கிட்டங்கின்னு சொல்லுவாங்க, அந்த அவர் இருக்கிற அந்த வியாபார ஸ்தலத்தை, அந்த கிட்டங்கியிலேருந்து ஒரு எறும்பு கூட்டம் வரிசையாக ஊர்ந்து செல்லும். அந்த ஊர்ந்து செல்லுறதுல ஒரு இடத்துல அது வந்து பூமிக்குள்ளே போகும், அந்த இடத்துல நீ தோண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. இவருக்கு அதுபோல் தூக்கமே வரல. காலையில் எழுந்த உடனே அந்த கிட்டங்கியிலேருந்து வெளியே பார்த்தா அந்த எறும்பு ஊர்ந்து சென்றுட்டு இருக்குது. கடைசியில் போய் அந்த ஊர்ந்து சென்ற எறும்பு எந்த இடத்துல பூமிக்குள்ளே போதோ அந்த பூமி அந்த இடத்துல சோர்ந்து பார்த்தா அங்கே சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் தான் இப்போ இருக்கிறது, இங்கே இருக்கிறது. ஆக முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கு, எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி. ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு பிரளயத்தினால, அது பூமிக்குள்ளே போனதுனால, இந்த செட்டியார்னால் அது வெளிவரணுங்கிறது இருந்திருக்குது. அது வந்து அவர் அந்த உடனே அவர் அந்த தோண்டி அந்த சிவலிங்கத்தை எடுத்து அந்த சிவலிங்கத்தை வச்சு அன்னைக்கு திருவாதிரையை கொண்டாடியிருக்கார். அவர் தான் இந்த கோயிலை கட்டி பிரபல்யப்படுத்தி அந்த கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிறகு வந்தவங்க பூராமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலை விருத்தி பண்ணி இந்த கோயில் இது வந்து மக்கள் இன்றைக்கி வந்து இந்த கோயிலை என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை பார்த்து சிதம்பரேசன் சொல்ல மாட்டாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே படிச்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து இது வணங்கி வெளிநாட்டில் போயோ வெளி ஊரில் போயோ நிறைய வியாபாரம் பண்ணி நிறைய வேலைக்கு வந்து இருந்திருக்கேன். இன்றைக்கும் ஒவ்வொரு திருவாரைக்கும் அவங்க தான் இங்கே வந்து அத்தனை எந்த ஊரில் இருந்தாலும் இவரால் வேலை வாங்கினவங்க, வேலைக்கு அமர்ந்தவங்க தான் இங்கே வந்து சிறப்பாக லட்சக்கணக்கில் செலவழித்து அந்த திருவாதிரை நடத்துகிறாங்க. சிதம்பரம் சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தரிசித்து அதே பலனை பெறுகிறார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த குலசேகரன் பட்டினம் என்கின்ற தளத்தில்தான் தொன்மை வாய்ந்த அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத அருள் தரும் முத்தாரம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. சுயம்பு அரு உருவமாக இருந்த அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத அருள் தரும் முத்தாரம்மனை ஆரம்ப காலத்தில் சிறிய கட்டிடத்தில் அமைத்து வணங்கி வந்தார்கள்.
வரமுனியை சம்ஹாரம் செய்த அன்னையோடு வந்த வீரகாளி அம்மன், பத்ரகாளி அம்மன், கருங்காலி அம்மன், முப்பிடாரி அம்மன், உச்சினி மாகாளி அம்மன், 3 முகம் கொண்ட அம்மன், இசக்கி அம்மன், வண்டி மறித்த அம்மன் ஆகிய 8 காளிகளுக்கும் குலசை எல்லை பகுதிகளில் கோயில் அமைத்து இவர்களின் நடுவே முத்தாரம்மன் வீற்றிருக்கிறாள். இது பழமையான கோயில். இது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயில். இந்த கோவிலில் மும்முடி சோழ விநாயகர், கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர், முத்தாரம்மன், பத்திரகாளி, கருங்காளி அம்மன், உஜ்ஜினி மாகாளி அம்மன், காந்தாரி அம்மன், திரிபுர சுந்தரி என்ற முப்படாரி அம்மன், பிரம்மசக்தி அம்மன் போன்ற அஷ்டகாளிகள் 8 பேரும் இங்குதான் வீற்றிருக்கிறார்கள். முத்தாரம்மனுக்கு உதவியாக 8 காளியை மைசாசனை வதம் பண்ண போகிறாங்க. வடக்கு எல்லையில் எப்படி காஞ்சி விஜய கச்சிகொண்ட பாண்டீஸ்வரர் இருக்கிறாரோ அதுமாரி தெற்கு எல்லையிலையும் கச்சிகொண்ட பாண்டீஸ்வரருங்கிற ஒரு சிவன் இங்கே இருக்கார். அதுமாரி விநாயகருங்க இருக்காங்க. இந்த கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக அந்த காலத்திலேருந்தே புராண காலத்திலேருந்தே இருந்துட்டு சிறப்பாக. அக்காலத்தில் முத்து குளித்தல் குலசை கடல் பகுதியில் தான் நடந்துள்ளது. அம்முத்துக்களை ஆரமாக கோர்த்து அணிந்ததால் முத்தாரம்மன் என பெயர் பெற்றது. மற்றொரு கதை, அக்காலத்தில் ஊரில் உடம்பில் முத்து முத்தாக தோன்றும் அம்மை நோய் மிக பரவலாக இருந்து வந்தது. முத்து போன்ற அம்மை நோயை குணப்படுத்தியதால் முத்தாரம்மன் என பெயர் வந்தது என்றும் கூறுகிறார்கள். சுவாமி பக்தர்களின் அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுப்பதால் ஞானமூர்த்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். ஆணவத்தன்மை கொண்ட அரக்கனை அம்பாள் எப்படி அவன் ஆணவத்தை அடக்கினாலோ அதே போன்று தன்னை வணங்க வரும் பக்தர்களுக்கும் ஆணவ கண்ம மாய மலங்களை சம்ஹாரம் செய்து அன்னை அருள்பாலிக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் முத்தாரம்மன் கோவிலில் ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை கொடைவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விளக்கு பூசை நடைபெறுகிறது. கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு தேர் வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதம் 10 நாட்கள் தசரா விழா நடைபெறுகிறது. தசரா என்றாலே மைசூர் தசரா என்ற காலம் போய் தசரா என்றாலே குலசேகரன் பட்டினம் தசரா என்றே எல்லோர் நினைவிலும் இப்பொழுது வருகிறது.
விழாவின் முத்தாய்ப்பாக மகிஷாசுரனை முத்தாரம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் பக்தி பரவசத்தில் அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி கோலத்தில் எழுந்தருளி குலசை கடற்கரையில் 3 சூரர்களை அழித்த பின்பு கடைசியாக மகிஷாசுரனை வதம் செய்து கோபமாக இருந்த முத்தாரம்மனை கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அமர்த்தி கோபத்தை தணிக்க அபிஷேகமும் பின்னர் ஆரத்தியும் எடுக்கப்பட்டது.
விழா சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. அதேபோல தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 4000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். குலசை தசரா திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, சாத்தான்குளம், நாகர்கோயில் உட்பட பல பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. தசரா குழு சார்பிலும் இளைஞர் குழுக்கள் சார்பிலும் முக்கிய சாலைகளில் பிரம்மாண்டமான அம்மன் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. சென்னையை சேர்ந்த சினிமா கலைஞர்களும் தொழிலாளிகளும் இப்பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 லட்சத்திற்கும் மேலான மக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு சிறப்பான உண்மையான சமத்துவ விழா என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. விருந்தோம்பலுக்கு ஒரு விழா குலசை தசரா விழா. இவை அனைத்தும் சாத்தியப்படுத்தியது வேறு யாருமில்லை, மக்கள் முத்தாரம்மன் மீது கொண்ட பக்தியே அன்றி வேறொன்றுமில்லை என்பதே மறக்க முடியாத உண்மை.